உங்களுடைய GitHub அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்கள் ஃபைல் நேமை கொடுத்துக்கோங்க. ஓகே, சம்டைம்ஸ் உங்கள் ஃபைல் நேம் அதாவது நீங்கள் கொடுக்க போகிற நேம் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபைல் நேமை நான் டைம் கொடுக்குறேன், அது அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எந்த ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. டேரெக்டாக வந்துட்டு க்ரியேட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் போய்ட்டு அப்லோட் அண்ட் எக்ஸிட்டிங் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய ஃபைல் லொக்கேஷனை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதில் போட்டாலே அப்லோட் பண்ணிடலாம். இப்போது நான் என்னுடைய ஃபைல் லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிஎஸ்எஸும் என்னுடைய HTML ஃபைலும் அப்புறம் இமேஜும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே HTML ஃபைலில் ஹோம் பேஜ் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேம் இருக்கணும். ஓகே, நான் டைம்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து நான் இப்போ ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரீநேம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் அப்லோட் பண்ண பிறகு எனக்கு அந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் ஃபஸ்ட்டு என்னோடய வெப்பேஜ் லோட் ஆகும்போது ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீநேம் கொடுத்து நான் இப்போ வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். மறக்காமல் இதை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களோட வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் எந்த வெப்பேஜ் வந்து ஹோம் பேஜாக மாற்ற போகிறீங்களோ அந்த ஃபைலை இண்டெக்ஸ்னு மாற்றி இதை ட்ராக் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, நம்மளுடைய HTML ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணி வச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட CSS ஃபோல்டர் அப்படியே ட்ராக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமேஜ் ஃபோல்டரை அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஒருவேளை உங்கள்கிட்ட JS இருந்துச்சு அப்படின்னா அதையும் இதே ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி நாம் வந்து நம்மளோட ஃபைலை ஃபுல்லாகவும் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கமிட் சேஞ்சஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். நம்மளோட ஃபைல் எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் ப்ராசஸ் ஆகி முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சைடில் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் போய்ட்டு நன் இருக்குது தெரியுமா, அதை மெயினாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மெயினாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் ரூட் இருக்கா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஒன்ஸ் சேவ் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து லிங்க் க்ரியேட் ஆகும். பட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 404 எரர் காமிக்கும். ஓகே, ஸோ இதுக்கு எதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனால அப்படி வரும். ஸோ 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் கழித்து நான் திரும்பியும் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஓகே ஆகிட்டு க்ரீன் கலர் சிக்னல் காமிச்சிட்டு ஸோ நான் இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய வெப்பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் நான் இப்போ அப்லோட் பண்ணேன் என்னுடைய வெப்பேஜ். ஓகே, இது வந்து ரொம்ப பேசிக்கான வெப்பேஜ் தான், இதை பெருசாக எதுவும் இருக்காது. பட் ஏற்கனவே நான் ஒரு வெப்பேஜை ரீக்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெட்டப்போடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ணலாம், எத்தனை பேஜ் வேணாலும் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் இன்டர்வியூ டைமில் உங்களுடைய இன்டர்வியூட்டை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது ரீக்ரியேட் பண்ண பேஜ், இதோடைய ஒரிஜினல் பேஜ் நான் சைட் பையில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நல்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுமாதிரி நிறைய பேஜ் ரீக்ரியேட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆக முடியும். ஸோ இந்த கெட்டப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ரீக்ரியேட் பண்ண பேஜை எல்லாத்தையுமே ஆன்லைனில் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கு நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே சேர்ந்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.